திக்ரு. இப்போ நம்ம திக்ருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் கையில் வச்சுருக்கோம், பேசிக்கிட்டே தஸ்பீஹ் ஓடுவோம், எல்லாமே பேசுவோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்கிறோம்னு அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ரப்புக்கும் நம்மளுக்கும் இருவர் மலக்குகளுக்கும் தெரிஞ்சால் போதுமானது. ஆனால் அந்த திக்ரையும் ஒரு கருத்தோட கவனத்தோட ஓதக்கூடிய தஸ்பீஹாக நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம திக்ருன்னு எடுத்துக்கிட்டாலே சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவது தான் திக்ர். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வது புகழ்ச்சி. அல்லாஹ் அக்பர்ங்கிறது அல்லாஹ் மிக உயர்வானவன் என்று ஒப்புக்கொள்வது. நம்ம எல்லாத்துக்குமே சைட் மேனிக்கு திக்ருன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த திக்ருலையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வளமையாக செய்யக்கூடிய திக்ருகளை, நம்மளுடைய வளமையாக திக்ரு செய்யக்கூடிய திக்ருகள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஓரளவு. அதில் முதல் வகையானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நம்ம ஓதக்கூடிய அந்த திக்ரு. அடுத்தது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அடுத்தது மூன்றாம் கலிமா, சுப்ஹானல்லாஹ்ல ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாம் கலிமா. நம்ம லுஹாவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்பிஹி வலிலா நஃப்ஸி வஸினத்த அர்ஸி வமிதாத கலிமாத்திஹி. இப்படிப்பட்ட இந்த திக்ருகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வளமையாக செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நம்ம இருந்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பெரிய நிகமத்து என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளை வரக்கூடிய சந்ததிகளும் சரி, கடன் இல்லாமல் வாழ்வார்கள். கடன்கிறது எவ்வளோ பெரிய வியாதி. லாஹுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் நம்ம சொல்லும்போது 90 நோய்க்கு மருந்து. அதில் ஆக கடைசி நோய் எது? கடன். மற்றதெல்லாம் ரொம்ப லேசான நோய். கடன் தானே பெரிய நோயே. அல்லாஹ் தான் அதில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறான்னா, அப்போ திக்ருகளை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 6வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, சுக்ர் செய்வது. அல்லாஹ்வுக்கு அதிகமான சுக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா நீங்கள் நன்றி செலுத்துவதில் குறைவாக இருக்கிறீர்கள் தான் நம்மளை சொல்லியிருக்காங்க. ஒரு குறை இருந்தால் அதை நிறைக்கலாம்ல. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லா காரியத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு அவனை புகழக்கூடியவர்களாக, அவனுக்கு எப்படிலாம் நம்ம நன்றி செலுத்தணும்